பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். யாரை வந்து சொஸ்தமாக்குவேன் என்றார் தெரியுமா? வீட்டிலே வியாதியோடு கிடந்த ஒரு வேலைக்காரனை அவனுடைய எஜமான், 100க்கு அதிபதியாக இருந்த எஜமான் ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் மிகவும் கஷ்டத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுறான், கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறான் என்று சொன்ன போது அந்த 100க்கு அதிபதிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இந்த நாளிலும் வியாதியின் படுக்கையில பல மாதங்களாக பல நாட்களாக இந்த வியாதி என்னை விட்டு விலகாதா, எழும்பி என்னால் சர்ச்சுக்கு கூட போக முடியலை, என்னால் எழும்பி நிற்க கூட முடியலை, யாருக்கு தெரியாமல் நான் வியாதியை உள்ளுக்குள்ள வச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பணம் இல்லை, எனக்கு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு துணைக்கி வர்றதுக்கு யாரும் இல்லை, ஆஸ்பத்திரியில் போனால் டாக்டர் வியாதிகளை பெரிய பெரிய வியாதிகள்னு சொல்லிடுவாங்களோ, ஆனால் எனக்கு நெஞ்சு வலிக்குது, என் தலை வலிக்குது, என் கை வலிக்குது, நாள்பட்ட வியாதிகளை கொண்டு நடக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், வந்து சொஸ்தமாக்குவேன். படுக்கையில் படுத்துட்டு இருக்கீங்களா? பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? எனக்கு கூட நான் பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், என் கையில் இருந்த காசெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன், எனக்கு வழியே இல்லை, என் பிள்ளை வேதனைப்பட்டுட்டு இருக்கிறான், என் ஹஸ்பண்ட் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாரு, என் மனைவி வேதனைப்பட்டுட்டு இருக்கா, யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு கண்ணீரோடு இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து சொஸ்தமாக்குவேன். அன்றைக்கு கூட அந்த கொடிய வேதனையில பகப்பட்டிருந்த ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்துல அந்த அதிபதி வந்து வேண்டினார். ஒரு குட்டி ஜெபம் மாதிரி போல விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் நல்ல வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொன்னார். விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கும் இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கிற யாரா இருந்தாலும் உங்களை சுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும்ப்பா யாரெல்லாம் எனக்கு இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா இயேசுவே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் வியாதியில கஷ்டப்படுறேனே, பணம் இல்லையே ஏசப்பா, என் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை, என்னோட வியாதி யார்கிட்ட சொல்ல முடியல, நான் ரொம்ப நாட்களா இந்த வியாதி கொண்டு நடக்கிறேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களிடத்துல நீர் வந்து அவர்களை சுகப்படுத்துவீராக. தீராத நெஞ்சு வலி, தீராத தலைவலி ஏசப்பா, சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்தகார வலிகளையும் நீர் சிலுவையில சுமந்து தீத்தீரே ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் அவங்க குணமாகும்படி உதவி செய்யும். நீர் செய்து விட்டதற்காக நன்றி. ஜெபித்திருக்கிற இந்த காணொலியை பார்த்து விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, வியாதிக்காக வியாதிஸ்தலாக இருந்து ஜெபித்தார்களோ அவர்களுக்கு நீர் சுகம் கொடுத்ததற்காக நன்றி. நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வியாதி இல்லாத சுக வாழ்வை தர ஆண்டவர் உதவி செய்வாராக. God bless you all.